லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நமக்கு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் சைடு வந்துச்சுங்க. ஸோ இந்த பர்பிள் சைடை நம்ம மொத்தம் 3 ஐடியில் எடுக்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 3 ஐடிங்க, ஒரு ஐடி இல்லை, 3 ஐடியில் எடுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த 3 ஐடியில் எந்த ஐடியில் சீக்கிரம் கிடைக்குது, ஸோ 3 ஐடியில் எப்படி இருக்குது, இந்த ஈவெண்ட்டோட லக் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பாருங்கள், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் விடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் மஸ்ட்டுங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க, நான் நோட்டிஃபிகேஷன் போட்டால் வந்துடும். லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் 2000, ஸோ 2K லைக். ஸோ மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே கைஸ், 3 ஐடியில் ஸ்பின் பண்ணுறேன் அப்படின்ற காரணத்தினால ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற லக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேவா? ஏன்னா ஒரு ஐடியில் ஸ்பின் பண்ணி போட்டால் உங்களுக்கு தெரியாது. ஸோ மொத்தம் 3 ஐடியில் ஸ்பின் பண்ணால் மட்டும்தான் ஸோ இந்த ஈவெண்ட்டோட லக் எப்படி இருக்குது அப்படின்றத தெரியும். ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிற கேப்லேயே பேக்ரவுண்டில் பாருங்கள். ஸோ நான் எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். ஓகேவா? ஸோ கேரக்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச்லேருந்து ஸோ எல்லா ட்ரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லக் இருக்கா, இந்த ஐடி பாருங்கள். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட ஐடி தான். ஸோ நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காருப்பா, வேறு லெவலில் இருக்க ஐடி பார்க்குறதுக்கு. ஸோ வேர்ல்டு எலைட் பாஸ்லேருந்து எல்லாத்தையுமே மேக்ஸ் அடித்து வச்சுருக்காருப்பா அந்த மனுஷன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக வந்து டைம் 4:05 ஆகுதுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண போகிறோம். என்னோட ஐடியிலையுமே ஸ்பின் பண்ண போகிறேன். அது எங்கள் டைமண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ மீதி வந்து சப்ஸ்கிரைபரோட ஐடி இன்னொரு ஐடி இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 3 ஐடி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 90 டைமண்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக எதுவுமே கொடுக்கல. அடுத்த ஒரு ஸ்பின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் அப்படியே பண்ணுங்கள், டைமண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா. ஓகே கைஸ், நம்ம வந்து கோல்டு ராயல் அப்பா அண்ணா அது கோல்டு ராயல் கிராண்ட் ப்ரைஸை கிடச்சிரும் போல. சரி ஓகே கைஸ், அகைன் ஒரு 5 ஸ்பின். என்னடா டோக்கன் தர மாட்டானுங்க. சரி ஓகே, எவ்வளோ டோக்கன்னா 7 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகே, அகைன் ஒரு 90 டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா போடுவோம். ஸோ 90 டைமண்ட்லேயும் எதுவுமே பெருசாக கொடுக்கலங்க. என்னங்க இது, டேய் என்னடா நடக்குதுங்க, இருங்க நம்ம கிட்ட ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாமல் இருக்குமா? ஸோ கண்டிப்பாக வேலை செய்யும் கைஸ். ஸோ எல்லா கடவுளையும் வேண்டிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு நம்ம வந்து கோல்ட் ராயல் ஒரு ஸ்பின் பண்ணிவிடுவோம். 10 ஸ்பின் பண்ணால் கிடச்சிடும் கிராண்ட் ப்ரைஸ். ஸோ ஓகே, வெப்பன் ராயலும் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பின். ஸோ இந்த 5 ஸ்பின்லையும் டோக்கன் பெருசாக 8க்கு மேலே கொடுத்துருக்க மாட்டான். 8 தான். ஸோ ஓகே, 8 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. என்னடா இது, இந்த ஈவெண்ட்டில் சுத்தமாக லக் இருக்க மாட்டேங்குது. அகைன் ஒரு 5 ஸ்பின். அட்லீஸ்ட் ஓ மை காட் கைஸ், எதுவுமே தர மாட்டானுங்க. இந்த ரிங் ஈவெண்ட்டில் இருக்கிற ஒரு ஐட்டம் கூட தர மாட்டானுங்க. இப்போ நான் ஒரு ட்ரிக்கை போடுறேன் பாருங்க. லாக் அவுட் அடிச்சுட்டு இப்போ லாகின் பண்ணிடணும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறனோ நீங்களும் அப்படியே பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு லக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்பிக்கை தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் அடிச்சுட்டு லாகின் பண்ணிவிட்டு கிளியர் கேட்ச் கொடுத்துடலாம். ஓகேவா? ஒரு 7-8 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கோல்ட் ராயல் வெப்பன் ராயல் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்பின் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேறு எதனா ரிங் ஈவெண்ட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதில் ஒரு இது சுற்றுங்க, அப்படி இல்லைனா இதுலேயே கூட சுற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு 1 ஸ்பின். ஸோ 1 ஸ்பின்னில் 3 டோக்கன் பார்த்தீங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. அகெயின் ஒரு 5 ஸ்பின் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆட்டத்தை. டேய் என்னடா இப்படி பண்ணுறீங்க? சரி ஓகே, அகைன் ஒரு 5 ஸ்பின்னு. ஸோ இந்த 5 ஸ்பின்னும் எதுவுமே தரல. இப்போ போடுறோம் பாருங்கள் ஒரு ட்ரிக்கை, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இதில் கை வைக்கிற பாருங்க. ஸோ எதனா யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ எதனா யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஸ்பின்னை பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஸோ இதில் 5 ஸ்பின் போடுங்க. ஸோ எடுத்தோடனே ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும். 5 டோக்கன் கொடுத்துருப்பான். ஸோ மொத்தம் 9 டோக்கன் கிடச்சிருக்கு. என்னடா அப்போ கூட 9 டோக்கன் தானா? சரி ஓகே, இப்போ நல்லா கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போடு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக எதனா ஒர்க் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் கொடுப்பானுங்க. ஸோ இதில் எனக்கு பேக் பேக் இங்கே பாருங்கள் கைஸ், 2 கொடுத்துருக்கானுங்க. லூட் பாக்ஸ் அண்ட் பேக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. நான் தான் சொன்னேன்ல இந்த ட்ரிக் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாருங்க. ஸோ ஸ்பின் பண்ணும்போது இன்னொரு வாட்டி கிடச்சிருக்கு. ஸோ இதனால் வந்து நமக்கு ஒரு 25 டோக்கனும் கிடச்சிருக்கு. ஸோ டோக்கனும் சேர்ந்துருக்குப்பா ஃபாஸ்ட்டாக. ஸோ அகைன் ஒரு 90 டைமண்ட். இந்த 90 டைமண்டில் வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்லப்பா, எவ்வளோ லக் இருந்திருக்குல்ல. ஸோ இந்த கொஞ்சம் டைமண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய லக் கிடச்சிருக்கு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் மறுபடியும் போடுவோம்.
ஸோ அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஒரே மாதிரியே ஸ்பின் பண்ணாதீங்க. நான் என்னென்ன பண்ணுறனோ நீங்கள் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ அப்பப்போ சேஞ்ச் பண்ணுறது நல்லதுங்க ட்ரிக்கே. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின். ஸோ இந்த 5 ஸ்பின்னில் என்னடா ஒரு டோக்கன் ஓகே. ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அடிக்க வேண்டியது தான். ஸோ ஒரு 5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் கொடுத்துருங்க. ஸோ 4, 5, 6 டைம் கூட கொடுத்துருங்க. ஒரு 10 டைம் கொடுக்குறது பெட்ரு கேட்டிங்கன்னா. ஒரு 10 டைம் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு ஸோ கோல்ட் ராயல் வெப்பன் ராயல் எப்பயுமே பண்ணணும். ஸோ ஓகேவா. ஸோ இந்த ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். ஓகேவா. ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அது பேஸ்டு ஆன் யுவர் லக்கு தாங்க. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. சரி ஓகே கைஸ், இருங்க. ஸோ இதில் ஒரு ஸ்பின்னை பண்ணிவிட்டேன். நம்ம ட்ரிக்கு தான். ஸோ எதெல்லாம் யூனிவர்சல் ட்ரிங்க் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஸ்பின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் சைடில் வந்து ஒரு 5 ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ என்னடா இது ஒரு டோக்கன் தருது. சரி ஓகே, அகைன் ஒரு 5 போடுங்க கைஸ். நான் தான் சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி கைஸ். நமக்கு மறுபடியும் அதை கொடுத்துட்டானுங்க. 242 டோக்கன் சேர்ந்துருக்கீங்க. அவ்வளோதான், நம்ம தான் கைஸ், இங்கே நம்ம தான். ஸோ அங்கே பாருங்க பேசிட்டு இருங்க. லாஸ்ட் ஒரு 90 போட்டு முடிச்சுப்போம். டோக்கன் இருக்கு. ஸோ ஓகே, ஒரு 280. நான் எதுக்கு லாஸ்ட்டாக ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணனா ஒரு அல்ப ஆசை தான். ஸோ வேறு எதனா கிடைக்குமோன்னு சொல்லிட்டு சரி ஓகே அவ்வளோதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சு ஒரு 30 டோக்கன் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ பரவாயில்ல கைஸ், சரியான லக்குங்க. லாஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் கொடுக்கல தான் நான் ஒத்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் சுத்தமாக கொடுக்கல. பட் ஆனால் எண்டிங்கில் நம்ம ட்ரிக்கு வேற மாதிரி ஒர்க் ஆகிருக்கு. ஸோ டைமண்ட் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். 1500 டைமண்ட்லேயே வந்து பார்த்து 1500 எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியல. மொத்தம் வந்து 3500 இருந்துச்சுங்களா. ஸோ ஏதோ ஒன்று. ஆனால் ரொம்ப கம்மி டைமண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ எனிவே கைஸ், இந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடியில் வெற்றிகரமான ஒரு லக்கு. ஸோ செகண்ட் ஐடியில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பண்டலுக்கு அதாவது பர்பிள் ஷேர் ஏருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செட் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ பர்பிள் ஷேர் ஏர் எங்கேப்பா இருக்குது. ஸோ இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. மெயின்டைன் பண்ணலாம், ஓல்டு பிளேயருங்க. ஸோ எமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தார்மாராக வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இங்கே பாருங்கள் பர்பிள் ஷேடா. ஸோ பர்பிள் ஷேடுக்கு எதிராக மேட்ச் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டு விட்டு வந்துடுவோம். சரி ஓகே, பர்பிள் ஷேடுக்கு கோல்டன் ஷேட் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. பட் இந்த எலைட் நல்லாயிருக்கும். தக்கிட்ட எலைட் இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த ஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஸோ ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிப்போம். பர்பிள் ஆஞ்சலிக் பேண்ட்லாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. மேபி ஜாஸ் பேண்ட்டுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க எனக்கு கேட்டிங்கன்னா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஷர்ட்டுக்கு தான் சொன்னேன். ஸோ இந்த ஷர்ட்டுக்கு ஜாஸ் பேண்ட் தாங்க கரெக்டாக இருக்கும். ஸோ ஷூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூ நல்லாயிருக்கும். எஸ்கே சர்வீஸ் ஷூ. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதுதான் கைஸ் பர்பிள் ஷேட். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஷேட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்ல முடியாது. எல்லா ரேர் ஐட்டமும் முடிச்சு தள்ளிட்டாங்க. சரி ஓகே, இப்போ அடுத்த ஐடிக்கு வந்துடலாம். ஸோ இந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க 1196 டைமண்ட் இருக்குது. ஸோ இந்த 1196 டைமண்ட் வச்சு எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ ஒரு லக்கு தான். ஓகேவா. ஸோ ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் டோக்கனும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனும் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா. ஸோ டோக்கன் கம்மியாக இருக்குன்ற காரணத்தினால நம்ம இந்த 1000 டைமண்டை வச்சு ஒரு ட்ரை பண்ண போகிறோம். 1000 டைமண்ட். மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்கள உங்களுக்கு 1000 டைமண்ட் தான் இருக்குது, நான் ஸ்பின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 1000 டைமண்ட் வச்சு நான் ஸ்பின் பண்ணுறேன். கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஓகேவா. ஸோ டோக்கன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கம்மியாக தாங்க இருக்குது. 52 டோக்கன் தான் இருக்குது. 52 டோக்கன்னா ஒரு 150 டோக்கன் வரைக்கும் எடுத்துன்னு போகலாம், சேர்த்து எடுத்துன்னு போகலாம். ஏன்னா 1000 டைமண்டுக்கு 100 டோக்கன் தான் தருவானுங்க. அந்த கணக்கு வச்சு நான் சொல்கிறேன். 1000க்கு 100 தான் தருவான்னு கிடையாது. ஒரு 80 கூட கொடுப்பான். 20 டோக்கன் நம்ம நஷ்டம்தான். ஸோ பார்ப்போம். ஒரு 150 வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒர்த்து. இந்த டைமண்டுக்கு 150 டோக்கன்ன்றது ஒர்த்து, கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ ஓகே, 5 ஸ்பின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 ஸ்பின் போடுறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஸ்பின் பண்ணாதீங்க கைஸ். எப்பயுமே நான் சொல்கிறது ஒன்று தான். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்பின் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்புங்க. தப்பு. ஏன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். இங்கே பாருங்கள், நம்ம இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னை போட்டுட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 5 ஸ்பின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், டோக்கனாச்சும் அட்லீஸ்ட் கொடுத்தானுங்களா. ஸோ இல்லை, 8 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பின் பண்ணதோட கம்மியாக கொடுத்துருக்காங்க ஒரு டோக்கன். சரி ஓகே, அகைன் ஒரு 90 டைமண்டு. என்னடா இந்த ஐடியிலேயே சுத்தமாக லக்கு இல்லையா, அந்த ஐடியில் செம்மையாக இருந்துச்சடா லக்கு. சரி ஓகே இருங்க. ஸோ இதில் ஒரு ஸ்பின்னை போட்டுருவோம். ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி
கொஞ்சம் அப்பப்போ மாற்றி ஸ்பின் பண்ணுங்கள். இதில் ஒரு ஸ்பின்னு, இதில் 5 ஸ்பின்னு, அப்படி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் சொல்லி வாய முடியல. ஸோ நான் சொன்னது தாங்க, நம்ம தான் அங்கே ஸோ ட்ரிக்கில் நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்லி வாய முடியல. நான் சொன்ன ட்ரிக் கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஓகே, அகைன் ஒரு 90 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போதும். இந்த 90 டைமில் எதுவும் தர மாட்டானுங்க தெரியும், இப்போ தானே கொடுத்தானுங்க. ஸோ அதனால் ஒரு 2-3 ஸ்பின்க்கு எதுவும் தர மாட்டான். ஸோ நம்ம கொடுக்க வைக்கணுங்க. ஸோ இப்போ இருங்க, நம்ம கோல்ட் ராயல் வெப்பன் ராயெல்லாம் ஒரு ஸ்பின்னே போதும். நீங்கள் 10 பண்ணிங்கன்னா வேணாம், ஒன்று ஒன்றா பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ கோல்டன் ரிங் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னை போட்டு என் தலைவர் இப்போ பாருங்க, பர்பிள் ஷேட் பண்ணுறது விழுது பாருங்கள். ஸோ ஓ மை காட் கைஸ், மறுபடியும் அதே கொடுத்துறாங்க. பரவாயில்லைங்க, டோக்கன் கொடுத்தானுங்களா, ஒரு 15 டோக்கன் கிடச்சிருக்கு, மொத்தம் 21 டோக்கன். ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்தேன், இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது கைஸ். ஸோ இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது, கோல்டன் வெப்பன் ராயல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரிங் ஈவெண்ட்டில் ஒரு ஸ்பின்னு. ஸோ எந்த யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டாக இருந்தாலும் ஸோ மேபி இந்த கோல்டன் ரிங் ஈவெண்ட் முடிஞ்சுட்டாலுமே ஸோ நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது எதனா யூனிவர்சல் வரும்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பின் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மேபி இந்த வீடியோ 5 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட கோல்டன் ரிங் ஈவெண்ட் முடிஞ்சுட்டு இருக்கும். ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா யூனிவர்சல் இருக்கான்னு பாருங்கள், அதில் ஸ்பின் பண்ணுங்கள் ஒரு ஸ்பின். ஓகேவா, இது எப்பயுமே சொல்கிறது தான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயல் வெப்பன் ராயல் ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் அந்த கோல்டன் ரிங் ஈவெண்ட்டில் ஒரு ஸ்பின்னை பண்ணிடணும். ஓகே, அந்த ஒரு ஸ்பின்னில் இதில் இருக்கிறது எதனா கொடுத்தாலும் லக்கு தான். 5 கொடுத்துருக்கானுங்க, பரவாயில்ல. ஸோ இதில் எதனா ஒரு பண்டல் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, சீரியஸாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் லக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கும் கூட. ஸோ ஓகே கைஸ், 10 டவுன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 150, 168 பரவாயில்லைங்க, சீரியஸாக ஒர்த்து. நம்ம வந்து ஸ்பின் பண்ண டைமண்டோட டோக்கன் அதிகமாகவே கொடுத்துருக்கானுங்க இந்த இதில். ஸோ இந்த ஐடியில் 52 இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 180 டோக்கன் கிட்ட போயிடுச்சு. ஸோ 180 டோக்கன் கிட்ட போயிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக சீரியஸாக ஒர்த்து. 1200 டைமண்டுக்கு நம்ம ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஓகே பரவாயில்ல. ஸோ ஆனால் இதில் இருக்கிறது எதுவுமே கொடுக்கல, ஏதோ லூட் பாக்ஸோ ஏதோ தான் கொடுத்தாங்க. ஸோ ஓகே, அகைன் ஒரு 5 ஸ்பின் அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்களா. ஸோ டைமண்ட் மொத்தம் 60 தான் இருக்குது. இப்போ ஒரு ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கடமைக்கு ஒன்று போட்டுரும். ஸோ மேபி இதில் கிடச்சிச்சு, எனக்கு ஜோக்கர் பண்டல் கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா வேறு லெவலில் கிடைக்கலங்க, அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கொஞ்சம் நல்லா கொடுத்தானுங்க, பட் எதுவுமே லக் இல்லைங்க, எதுவுமே தரலை. ஸோ இட்ஸ் ஓகே, அக்செப்ட் அந்த தான். சரி ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக நம்மளோட ஐடிக்குள்ளே போயிடலாமா. ஸோ என்னோட ஐடியில் லக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ என்னோட ஐடியில் லக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டைமண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டைமண்ட் நான் டெய்லி கிளைம் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ நான் கேமோட விளையாடுறது இல்லையா, சரி ஓகே, டாப்அப்பும் பண்ணுறது கிடையாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஐடியில் வந்து ஓ மை காட் 153 டைமண்ட் தரா இருக்குது. ஸோ 90 2 ஸ்பின் தான் என்னால் பண்ண முடியும். சரி ஓகே, பார்ப்போம். ஸோ நம்ம ஐடியில் எப்படி இருக்குது லக்குன்னு சொல்லிட்டு, மேபி ஜோக்கர் பண்டல் மாதிரி, இன்குபேட்டர் ஜோக்கர் மாதிரி எதனா ஒரு லக் இருக்கும். பார்ப்போம் கைஸ், ஏன்னா போன ஈவெண்ட்டில் தான் அந்த எலிசபெத் பண்டல் வெறும் வின்னிங் ஸ்பின்லேயே கொடுத்துட்டான், ஃபஸ்ட்டு ஸ்பின்னா செகண்ட் ஸ்பின்லேயே கொடுத்துட்டான். ஸோ அதனால் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் லக் இருக்காதுன்னு தோணுது. ஸோ நான் நினைக்கிறது கண்டிப்பாக நிறைவேறுங்க, லக் இருக்காதுங்க இதில். சரி ஓகே, எனக்கு இந்த பர்பிள் ஷேடு தாங்க வேணும். ஸோ பர்பிள் ஷேட் பண்டல் கண்டிப்பாக எனக்கு எடுத்தே ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா இந்த ட்ராப் பண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக நல்லாயிருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள், நம்ம சேனலோட லோகோவே வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஷேட் வச்சு தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலோட லோகோவில் இருக்கிற பண்டல் எடுக்காமல் இருப்பேனா, நான் கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ எப்படின்னா ரீடிங் கோட் ரெடி பண்ணி ஸோ கண்டிப்பாக போட போகிறேன். பட் காசு இல்லைங்க, ஏன்னா ஃபோன் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் சுத்தமாக முடியாத டைட்டாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் டாப்அப் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம்தான். ஸோ அதனால் டைமண்ட் கிளைம் பண்ணிட்டு தான். ஸோ இந்த 15 நாளுக்கான டைமண்டை நான் கிளைம் பண்ணிட்டு மட்டும்தான் என்னால் ஸ்பின் பண்ண முடியுமே தவிர, பட் ட்ரை பண்ணுறேன், ஸ்பின் பண்ண முடியும். பட் டெய்லி டைமண்டை கிளைம் பண்ணிட்டு தாங்க பண்ணணும். ஸோ டாப்அப் பண்ணி பண்ணுற அளவுக்கு இப்போ என்கிட்ட சுத்தமாக முடியாது. ஸோ பார்ப்போம், ஆனால் கண்டிப்பாக எடுக்கணும் அந்த பண்டலை. ஸோ ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணுவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்க்கலாம், ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு லக்கில் கிடச்சா கூட பரவாயில்ல, லக்லேயும் கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா நம்மக்கிட்ட டைமண்ட் கிடையாது. ஸோ அதனால் ஒரு ஸ்பின்னை போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். ஸோ 90 டைமண்டில் டோக்கனு கொடுங்களாடி, என்கிட்ட டைமண்டும் இல்லைடா. ஸோ ஓகே, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின். ஸோ இந்த 5 ஸ்பின்னையும் தரவில்லை. ஸோ 75 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க, அவ்வளோதான். ஸோ 75 தான் கிட்டத்தட்ட நமக்கு 2K டைமண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது எடுக்கணும் அப்படின்னாக்கா 2000 டைமண்ட் ஆகும் எனக்கு கண்டிப்பாக, சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா 2000 டைமண்ட் ஆகும்.
எங்கே போகிறதுங்க 2000 டைமண்டுக்கு அவ்வளோதான். ஸோ முடிச்சு விட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ மொத்தம் 3 ஐடியில் ஸ்பின் பண்ணி போட்டிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு ஐடியாவுக்கு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த பண்டல் எடுக்கணும்னா எவ்வளோ டைம் தான் சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி யூனிவர்சல் டோக்கன் வந்து ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 2000 டைமண்ட் ஆகும். உங்ககிட்ட 0 இருக்குது அப்படின்னாக்கா 3K டைமண்ட் 3000 டைமண்ட் கண்டிப்பாக ஆகும். அதில் மேபி உங்களுக்கு லக் எதுனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இடையிலேயே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்ககிட்ட 3000 டைமண்ட் இருக்குன்னா இந்த ஈவெண்ட்டில் கை வைங்க. இல்லை ப்ரோ எங்கிட்ட 1500 தான் இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸோ இது யூனிவர்சல் அப்படின்றதுனால பண்ணுங்கள். மேபி அந்த டோக்கன் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மேபி ஃப்யூச்சரில் வர ரேஞ்ச் ஈவெண்ட்டில். ஸோ அதனால் பார்த்து கை வைங்க. ஸோ தேவையில்லாமல் காசை வந்து பார்த்திங்கன்னா போட்டு அழிக்காதீங்க அப்படின்றது சொல்லிக்கிறேன். ஸோ எனிவே கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்டு இவ்வளோ டைமண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கட்டும். ஸோ எனிவே கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.